அமெரிக்கன் பிரசிடென்ட்டா ஒருத்தர் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படிங்கறத அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். இது ஆக்சுவலி சட்டம். இந்த டாக்குமெண்ட் இப்ப வெளியே வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வணக்கம் நேர்களே. 2025ஆம் ஆண்டுக்கான ட்ரம்புடைய ஆனுவல் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் ஃபைல் பண்ணியிருக்கார். அதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 927 பேஜஸ் இருக்கு. எவ்வளவு சம்பாரிச்சேங்கிறத சொல்றது மட்டுமே 927 பேஜஸ் இருக்கு. 2025ல கிரிப்டோ கரன்சி மூலமா மட்டுமே அவருக்கு வந்திருக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது $1.4 பில்லியன். மில்லியன் கிடையாது, பில்லியன். ஸோ இந்தியன் ருபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 14,000 கோடி ரூபாய் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல மத்த அவருடைய அசெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மாரலாகோ அப்படின்னு ஒரு எஸ்டேட் ரெசார்ட் வச்சிருக்காரு. அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெவென்யூ $77 மில்லியன். நார்த் வெர்ஜீனியா கால்ஃப் கிளப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெவென்யூங்கிறது $25 மில்லியன். இது எல்லாமே ரெகுலரா அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் எல்லாத்தையும் விட கிரிப்டோல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்கம் 18 மடங்கு அதிகம் ஒரே வருஷத்துல. அங்கதான் ப்ராப்ளம் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன உடனேயும் அவருடைய அசெட்ஸ் எல்லாத்தையும் பிளைண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் மாத்தி இருக்கணும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் பிளைண்ட் ட்ரஸ்ட் இஸ். இப்போ என்கிட்ட ஒரு கடை இருக்கு. நான் ஒரு கடைக்கான ஓனர். நான் தான் அந்த டவுனுக்கான பஞ்சாயத்து பிரசிடென்ட்டாவும் இருக்கேன். இப்போ கடை சம்பந்தப்பட்ட என்னுடைய கடை சம்பந்தப்பட்ட டெசிஷன்ஸ் எடுக்கிற அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்கு. நான் டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால நடைபாதையில பர்மிட் கொடுக்கறது, கடைக்கான லைசன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பெர்மிஷன் கொடுக்கறதும் என் கையில தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட கடைக்கு மட்டும் நான் சீக்கிரம் பெர்மிட் கொடுத்துப்பேன். மற்றவங்களுக்கெல்லாம் டிலே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னா உடனே நான் பண்ணிடுவேன். ஆனா மற்றவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை நான் செய்யலைனாலுமே மக்கள் அப்படிதான் சந்தேகப்படுவாங்க இல்லையா? இதை தவிர்க்கிறதுக்கு தான் ஆக்சுவலா யூஎஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் பிரசிடென்ட்டா ஆன உடனேயும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸை பிளைண்ட் ட்ரஸ்ட்க்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய சொத்துக்களை ஒரு இண்டிபெண்டன்ட் நபர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நபர் தான் அந்த சொத்துக்களை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத டிசைட் பண்ணுவார். எப்படி டிசைட் பண்றாங்கங்கிறது பிரசிடென்ட்டோட நாலேஜுக்கு ஆக்சுவலா போகாது. அந்த சொத்துல எவ்வளவு இருக்கு, என்ன ஏது, அதெல்லாம் பிரசிடென்ட்டோட நாலேஜுக்கு போகாது. சோ பிரசிடென்ட்டோட நாலேஜுக்கு போகாது அப்படிங்கிறதுனால அவருக்கு சாதகமான முடிவுகளை அரசாங்கம் எடுக்காது. அவருக்கு சாதகமா இருக்குங்கிறதுக்காக அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க அப்படின்ற சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பிளைண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய அசெட்ஸ் எல்லாத்தையும் நான் நிர்வகிக்கல, என்னுடைய சன்ஸ்ட நான் கொடுத்துட்டேன், என் மகன்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன், அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மகன்கள் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களுடைய ஃபேமிலியில வர்றதுனால பிளைண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனா இருக்கணும், வேற ஒருவரா இருக்கணும், அவங்க தான் அதை நிர்வகிக்கணும் அப்படின்றது. சோ இங்க தான் ஆக்சுவலா மெயின் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரம்ப் பிரசிடென்ட்டா இருக்கும் போதே கிரிப்டோ ரூல்ஸை டிசைட் பண்றாரு. அதே நேரத்துல அவருடைய சொத்துங்கிறது கிரிப்டோ நிறுவனங்கள் மூலமாவே ஏறக்குறைய 14,000 கோடி ரூபாய் $1.4 பில்லியன் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிருக்காரு. ஒருவேளை அவருடைய அசெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட்ல போட்டு வேற ஒருத்தரோட கண்ட்ரோல்ல கொடுத்திருந்தார் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அதை மேனேஜ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப இது அவங்க பசங்க தான் மேனேஜ் பண்ணாங்கன்றதுனால இதை ட்ரம்ப் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுல ஜட்ஜு, லாயர், அக்யூஸ்டு மூணும் ஒரே ஆளா இருக்கிறது தான் இப்ப இங்க இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சரி, மற்ற பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ட்ரெடிஷனல் பிராக்டிஸ் பிரசிடென்ட் ஆன உடனே அவங்களுடைய அசெட்ஸை இண்டிபெண்டன்ட் பிளைண்ட் ட்ரஸ்ட்டுக்கு மாத்திடுவாங்க. பிரசிடென்ட்டுக்கு தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தின விஷயமே தெரியாது. அதனால அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் அப்படிங்கிறது அவருக்கு தேவையான டெசிஷனா இருக்காது, நாட்டுக்கு தேவையான ஒரு டெசிஷனா இருக்கும், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மக்கள் அவரை நம்புவாங்க அப்படிங்கிறது தான் இதோட பேஸ். இந்த விஷயத்துல நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் இன்வால்வே ஆகல அப்படின்னு சொன்னாலும் ட்ரம்புடைய பசங்க தான் இதை மேனேஜ் பண்றாங்கன்றனால அமெரிக்கன்ஸ் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, 2025 ஆனுவல் டிஸ்க்ளோஷர்ல ஏறக்குறைய ஒரு 680 பக்கத்துல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுல அந்த விஷயங்கள் இருக்கு. அதுல அமேசான், ஆப்பிள், என்விடியா, மைக்ரோசாஃப்ட், நெட்ஃபிளிக்ஸ், எக்ஸான் மொபைல் மாதிரியான ஸ்டாக்ஸை அவருடைய போர்ட்ஃபோலியோல வச்சு ட்ரேட் பண்ணியிருக்காரு. 2026 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல மட்டும், ஒரு குவார்டர் அப்படிங்கிறது 3 months 90 days, இந்த 90 டேஸ்ல மட்டும் 3,700 பிளஸ் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. ஏறக்குறைய சாட்டர்டே சண்டே லீவுன்றது நீங்க எடுத்துட்டீங்கன்னாலுமே ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 50 லிருந்து 60 ட்ரேட் நடந்திருக்கு.
வால் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 60 ட்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது அவங்களுடைய ரியாக்ஷனா இருக்கு. கிரிட்டிக்ஸோட ஆர்குமெண்ட் இதுல என்னவா இருக்கு அப்படின்னா, வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் கிரிப்டோ ஃபர்ம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு ஃபர்ம் வச்சிருக்காரு. அந்த அதர் சைடு கிரிப்டோவோட ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் அவரே டிசைட் பண்றாரு. ஒரே நேரத்துல ரெண்டையும் அவர் பண்றதுனால கிரிப்டோவை அவர் மேனிபுலேட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதே விஷயம் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறி இறங்கும் போது, அதாவது ஈரான்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போதும் சரி, நாங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறி இறங்கிட்டே இருந்தது. திடீர்னு ஏன்டா இப்படி சொல்றாரு அப்படிங்கிற சந்தேகம் உலகம் முழுவதும் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், இவர் ஒருவேளை ட்ரேட் பண்றாரோ க்ரூட் ஆயில்ல, அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்தது. பட் இவருடைய அந்த ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷரை பார்க்கும்போது அது கொஞ்சம் உறுதியாகுது. சரி, இப்போ ப்ளூம்பர்க் உடைய மில்லியனர்ஸ் இண்டெக்ஸ்ல நீங்க பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய டோட்டல் அசெட் வேல்யூங்கிறது ஏறக்குறைய $7.6 பில்லியன். அவருடைய டோட்டல் நெட் வொர்த். அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்டான ஜேடி வான்ஸ் உடைய டிஸ்க்ளோஷர்ல என்ன வந்திருக்குன்னா, ஜேடி வான்ஸ் மற்றும் அவங்களுடைய வைஃப் உஷா வான்ஸ் அவங்களுடைய டோட்டல் அசெட் அப்படிங்கிறது $7 மில்லியன் வொர்த் ஆஃப் அசெட்ஸ் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி ட்ரம்ப் கிட்ட $7.6 பில்லியன் அசெட் இருந்தாலும் ரியல் எஸ்டேட் லோன் 3 வச்சிருக்காரு. அந்த 3மே இப்ப ஆக்சுவலா அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ட்ரம்ப் டவர் அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் இது வச்சிருக்காரு. அதுக்கு கடன் அப்படிங்கிறது $50 மில்லியன். இன்னொரு நிறுவனத்தின் மேல ஒரு $50 மில்லியன் கடன் வாங்கியிருக்காரு. இத 2015ல இந்த கடனை வாங்கி 3.65%க்கு இந்த கடனை வாங்கியிருக்காரு. இங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி 10%, 11%, 12%லாம் இல்ல, 3.65%. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதுவே கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் அவங்க நினைப்பாங்க. சோ சொத்து மதிப்பு $7.6 பில்லியன் இருந்தாலும் கடன் ஏறக்குறைய $150 மில்லியன் அவர் வச்சிருக்காரு. இந்த $7 பில்லியன் இருந்து $150 மில்லியன் ஈஸியா கட்டி முடிச்சிட முடியும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா, இதுல தான் ட்ரம்ப்போட சீக்ரெட் ஆக்சுவலா வெளியே வருது. கடனை சரியா கையாள தெரிஞ்சவன் தான் ஆக்சுவலா பணக்காரனா இருக்கான். கரெக்டா குறைஞ்ச வட்டியில ஒரு கடனை வாங்கிட்டு அதை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு மட்டுமே கையில கடனை வச்சுட்டு இருக்கிறவங்க தான் என்னைக்குமே பணக்காரரா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய கடன் $150 மில்லியன். ஆனா அவருடைய சொத்து மதிப்பு $7.6 பில்லியன். எப்பவோ இந்த கடனை கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு 3%ல கடன் வாங்குறாரு. இன்னும் அதை கரெக்டா கையாண்டுட்டு இருக்காரு. ஸோ கடன் வாங்குறது விஷயம் இல்லை, ஆக்சுவலா வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கினாலும் கம்மியா வாங்கணும். அப்படியே அந்த கடன் வாங்கினாலும் அதை நமக்கு சரியா கையாள தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் இதுல ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.